ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீகுட்டி. இன்றைக்கி சிம்பிளான எறா தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா 2 ஸ்பூன் கடுகு போட்டு அது நல்லா புரியட்டும். அது நல்லா புரிஞ்சு வந்தோடனே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் நல்லா வதக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. அப்புறம் கொஞ்சமாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஓரளவுக்கு செவந்து வரட்டும். கொஞ்சமாக கல் உப்பு நல்லா போட்டு செவக்க வறுத்துருங்க. அப்புறம் பொன்னிறமாக ஆகிற வரையும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தக்காளி, ஒரு பழம், பெரிய பழமாக எடுத்து நான் சேர்த்துருக்கேன், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குழையாக ஆகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. இந்த தொக்குக்கு ஸ்பெஷலாக இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வர்றது தான். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 கிலோ இறா எடுத்துருக்கேன், அதை இது கூட சேர்த்துருக்கேன். இறாவை சேர்த்து நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த உப்பு மஞ்சத்தூள் போட்டதெல்லாம் அதில் நல்லா உரைக்கிற அளவுக்கு சேர்த்து விடுங்க. நல்லா வதக்குங்க. அதுலேயே ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டே இருங்க. அதுலேயே நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து வந்துடும். அதுலேயே 5 நிமிஷம் வதக்குனிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் காரத்துக்கு தகுந்தா போல் சேர்ந்துங்க. நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னாலும் வெறும் மிளகாத்தூள் கூட 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் இது காரம் கம்மி தான், நான் எங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறமா தேவையான அளவு தண்ணி, நான் 1/2 கப் தண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா தொக்கு தானே வேணும், அதனால் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு உப்பெல்லாம் கரைஞ்சிரும். கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விடுங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தாங்க. 5 நிமிஷம் போதும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா அப்படியே தொக்கா வந்துருச்சு. அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். எடுத்தோடனே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இது வெறும் சாதத்துலேயும் சாப்பிட்லாம், இல்லை சாம்பார் ரசம் இதுக்கு தொட்டுக்க வச்சு சாப்பிட்டாலும் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் இது செஞ்சால், அதனால் நான் உங்களை செஞ்சுருக்கேன். சிம்பிளி எறா தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.